எல்லா கட்சிகளும் தேமுதிக அவங்க கூட்டணிக்கு வரணும்னு கட்டாயம் விரும்புவாங்க. இதுல மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது கேப்டன் என்ற ஒரு நல்லவர், ஒரு புனிதர், இன்னைக்கு தெய்வமாக மக்கள் மனசில் நிலைத்து நிற்கும் ஒரு தலைவருடைய கட்சி. அதனால நிச்சயமாக யாராக இருந்தாலும் அவங்க கூட்டணியில தேமுதிக இருக்கணும்னு விரும்புவாங்க. ஆனா இந்த நிமிடம் வரை நாங்க யார்கிட்டையும் எந்த பேச்சுவார்த்தையோ எதுவும் பேசல. அண்ணன் ஸ்டாலினை நாங்க ஏன் போய் பார்த்தோன்னா ஒரு உடல்நிலை சரியில்லாம ஓய்வில் இருந்தப்போ வீட்டுல போய் சந்திச்சோம், மரியாதை நிமித்தமா, அரசியல் நாகரீகம் கருதி. ஏன்னா கேப்டன் ஒவ்வொரு வாட்டியும் உடல்நிலை சரியில்லாதப்போ பல முறை அவர் வந்து பார்த்திருக்கார். ஒவ்வொரு முறை பதவி ஏற்கும் போதும் கேப்டன் கிட்ட வந்து அவர் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கார். அது மட்டும் இல்ல, மேயரா முதல்வரா எல்லா டைமும், உதயாவும் அதே மாதிரி தான். அவர் பதவி ஏற்ற அன்னைக்கு கூட முதல்ல வந்து கேப்டனை சந்திச்சு ஆசீர்வாதம் பெற்று தான் போனார். கலைஞர் அவர்களுடைய தலைமையில எங்க மேரேஜ் நடந்தது. இதெல்லாம் அவங்க குடும்பம் எங்க குடும்பத்துக்கும் பெரிய நட்பு இருக்காது, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. சீரணி அரங்கத்துல கோல்டன் பென் கொடுத்தவர் கேப்டன் அவர்கள். அதனால அது வேற, அரசியல் வேறுங்க. ஒருத்தர் உடல்நிலை சரியில்லைன்னா போய் பார்த்தா கூட்டணி, ஒருத்தரை ஹோட்டல்ல சந்திச்சா கூட்டணி, இந்த மாதிரி ஒரு புகைப்படம் வந்தா கூட்டணி. எல்லாத்துக்கும் நீங்க ஒரே ஒரு லைன், ஒரு வேர்டை பிடிச்சிக்கிறீங்க. அந்த கூட்டணின்ற வேர்டை தாண்டி நம்ம பத்திரிகையாளர்கள் பிராட் மைண்டடா யோசிங்க. நான் எல்லா பிரஸ் மீட்லயும் நான் சொல்றேன், எங்களுடைய போக்கஸ் எங்க கட்சி வளர்ச்சி. தமிழ்நாடு முழுக்க நாங்க 234 தொகுதியிலையும் போய் கட்சி வளர்ச்சியும் ரத யாத்திரையும் வெற்றிகரமா முடிக்கணும். அதுக்கு பிறகு மாநாட்டில் நாங்கள் தெளிவாக உங்களுக்கு அறிவிப்போம்.